ஸோ இந்த போயத்தில் நம்ம பார்க்க போகிறது இது இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ரிட்டன் பை இந்த ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். எக்ஸாக்டாக எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அஸ் யூ லைக் இட், ஷேக்ஸ்பியரோட ப்ளே அஸ் யூ லைக்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது யார் பேசியிருப்பாங்கன்னா அந்த ஃப்ரேஸ் அஸ் யூ லைக் இட் அப்படிங்கிறதுலேருந்து பிகினிங்கில் அந்த ப்ளே பார்த்திங்கன்னா மோனோலாக் இருக்கும். மோனோலாக் மீன்ஸ் ஒருத்தரே பேசுகிறது இல்லைங்களா. அதில் அஸ் யூ லைக் இட் ப்ளேயில் ஜாக்வஸ் பேசியிருப்பார். ஆக்ட் 2 சீன் 7ல் லைன் 138ல் ஜாக்வஸ் பேசினதை தான் என்ன பண்ணுவாங்க, அதை மட்டும் எடுத்து நமக்கு இந்த போயமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த போயத்தோட ஸ்பெஷல். ஸோ இது வந்து அஸ் யூ லைக் இட்லேருந்து எடுக்கக்கூடிய 138 அந்த லைன்ஸில் உள்ள போயம்ஸ் தான் இது. தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட 3rd யூனிட்டில் உள்ள 3rd போயம் ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ். இட் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸ்ட்ரைட்டாக போயத்துக்கு போயிடலாம். ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் and all the men and women merrily players, they have their exist and their entrances, and one man in his tram plays many parts, his act being 7 ages. According to Shakespeare, ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்பை 7 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்பார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவன் இந்த வேர்ல்டு, அதாவது உலகமே ஒரு நாடக மேடை. இந்த கோட் வந்து நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை சொன்னது பார்த்திங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் தான். ஸோ இது உலகமே ஒரு நாடக மேடை தான். அதில் ஆல் த மென் அண்ட் விமன் என்ன பண்ணுறாங்க, அதில் நாம் எல்லாமே ஒரு பிளேயர்ஸ் தான். நம்ம கொடுக்கப்பட்ட ரோலில் இங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதான். அவங்க தேஹாவ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்குது, எக்ஸிஸ்ட் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ். எக்ஸிட்டு என்ட்ரன்ஸ்னால் வந்து பர்த் மூலயமா அந்த உலகத்துக்குள்ளே வரீங்க. ஸோ அதில் கொடுக்கப்பட்ட ரோலை நம்ம ப்ளே பண்ணுறோம். திரும்ப எக்ஸிட்னா டெத் மூலயமா இந்த உலகத்துலேருந்து நம்ம வெளியில் போயிடுறோம் அப்படிங்கிறதான். அதே மாதிரி அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். ஒரே டைமில் ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறான், நிறைய ரோல் ப்ளே பண்ணுறான். இப்போது கேர்ள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு சைல்டு குழந்த, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பிரதர்னால் அவங்களோட பிரதருக்கு சிஸ்டராகவும், அவங்களோட தாத்தா பாட்டிக்கு பேர குழந்தை. இப்படி ஒவ்வொரு ரோல் நம்ம ப்ளே பண்ணுறோம் இல்லைங்களா. அதுதான் சொல்கிறாங்க, ஒரு பர்சன் ஒரே டைமில் நிறைய ரோல் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறதான். அதை நம்மளோட ஆக்டர் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ரோலை 7 ஏஜஸாக டிவைட் பண்ணுறாங்க. அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபேண்ட் மீன்ஸ் குழந்தை, கை குழந்தெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் அது. மியூலிங் அண்ட் புக்கிங் இன் த நர்ஸ் ஆர்ம்ஸ். அது என்ன பண்ணும், குழந்தை அப்படியே அழுகும். குழந்தை அழுகிறது. புக்கிங்னா என்னது, வாமிட்டிங் பண்ணுறது. யாரோட கையில், நர்ஸோட ஆர்ம்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னா அதை குடித்த பாலை என்ன பண்ணும், வாமிட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் இன்ஃபேண்ட்டு. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா தென் த வின்னிங் ஸ்கூல் பாய் வித் ஹிஸ் நேச்சுரல் அண்ட் சைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னைல் அன்வில்லிங்லி டு ஸ்கூல். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பாய் ஸ்டேஜ் தான் செகண்ட் ஸ்டேஜ். அவன் எப்படி இருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு போக விருப்பமே இருக்காது, ஸ்கூலுக்கு போக வில்லிங்கே இல்லாமல். ஸ்கேட்சுவல் மீன்ஸ் ஸ்கூல் பேக்கை வந்து ஷோல்டரில் மாட்டிட்டு மார்னிங் எப்படி போவான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவன் ஃபேஸ் நல்லாயிருக்கும். பட் அவன் போகிறது எப்படி இருக்கும், லைக் எ ஸ்னைல் மீன்ஸ் நத்தை எப்படி ஊர்ந்து மெதுவாக போகும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறானாமா, ஸ்கூல் போக வில்லிங்கே இல்லாமல் அன்வில்லிங்லி கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இது வித் தேர்ட் பாருங்கள். அண்ட் தென் த லவர் ஸ்டேஜ் ஷையிங் லைக் ஃபர்னேஸ் வித் எ அவுஃபுல் பேலட் மே டு ஹிஸ் மிஸ்டர்ஸ் ஐப்ரோ. ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா லவர் ஸ்டேஜ். ஆட்டோமேட்டிக்காக அந்த லவர் ஸ்டேஜுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க காதலியோட அந்த கடைக்கண், அந்த பார்வை, அந்த ஐப்ரோ கூட என்ன பண்ணுறாங்களாம், ஹீ ரோட் பேலட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, பேலட்ஸ்லாம் எழுதி தள்ளுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா சோல்ஜர் ஃபுல் ஆஃப் ஸ்டேஞ்ச் ஓத் அண்ட் பியர்டு லைக் பார்ட் ஜெலஸ் இன் ஹானர் சடன் அண்ட் குயிக் இன் குவாரல் சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன் ஈவன் இன் த கேனன்ஸ் மவுத். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை நம்ம கேட்டே இருப்பாங்க. சடன் குயிக் இன் குவாரல், அப்புறம் பபுள் ரெப்புடேஷன், ஈவன் இந்த கேனன்ஸ் மவுத்துங்கிறது இஆர்சிலையும் கேட்பாங்க, அப்ரிஷியேஷன்லையும் கேட்பாங்க. இதில் என்ன அப்படின்னா சோல்ஜர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஊத் அவனுக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி இருப்பான். அவனோட பியர்டு, அந்த தாடியில் எப்படி இருக்கும், பார்ட் மாதிரி வச்சுருப்பான். அவனோட ஹானருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். சரிங்களா. பேசும்போதெல்லாம் இது பண்ணும்போது என்ன பண்ணாலும் அவனோட மரியாதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஜெலஸாக இருப்பான். அதே மாதிரி சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், குவாரல் மீன்ஸ் சண்டை இல்லையா. ஸோ சண்டைன்னு வந்து என்ன பண்ணுவான், யாரும் என்னாலும் கேட்குறது, இமீடியட்டாக அவன் ஃபைட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அது. அதே மாதிரி சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன். பபுள்ஸ் மீன்ஸ் அந்த நீர் குமிழ் இருக்கு இல்லையா, நம்மலாம் பபுள்ஸ் விடுவோம்ல. ஸோ அப்போ என்ன இருக்கும், அது எவ்வளோ நேரம் இருக்கும், கொஞ்சம் தான், 1 or 2 seconds அப்படியே பார்த்தீங்கன்னா போனோடனே அது முடிஞ்சிடும்.
பட் அது மாதிரி இருக்கக்கூடிய புகழுக்காக அவன் என்ன பண்ணுவான், ஈவன் இந்த கேனன்ஸ் மவுத் அதோட பீரங்கி முன்னாடி கூட போய் நிற்பான் இல்லைங்களா. இப்போ நம்ம நாட்டுக்காக பண்ணுறாங்கல்ல, தியாகம் பண்ணுறாங்கல்ல, உயிர் தியாகம் பண்ணுறாங்க. பட் அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த நேரம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அந்த புகழ், நிறைய நாள் இருக்கும். பட் நம்ம நினைக்கிறது இல்லை, அந்த செகண்ட்ஸ் நம்மலாம் பார்க்குறோம். பட் அப்போ இருக்க நாட்டுக்காக கூட என்ன பண்ணுவாங்க, உயிரை விடுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா தான் சோல்ஜர் ஸ்டேஜ். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ். இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கேப் அண்ட் லிண்டர்ன் with eyes serve the beard of formal cut, full of wise saws and modern instances, and so he plays his part. 5th ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எப்படி பார்த்திங்கன்னா ஒரு நமக்கே தெரியும், நம்ம பார்த்தா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம். ஸோ சண்டைனா முன்னாடி நிற்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் இருப்போம். எதையுமே விசாரிச்சுலாம் செய்யணுங்கிற ஸ்டேஜ் இருக்காது அப்போலாம். ஸோ பட் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ். ஸோ ஏதாவது ஃபைட்னு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம், என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு அதான் என்கொயரி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச ஆரம்பிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் இந்த 5th ஸ்டேஜ். ஃபேர் ரவுண்டட் பெல்லி, கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லைங்களா. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மலாக கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஹேர் கட்லேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து அது ஒரு மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெல்லியும் வந்து நமக்கு. ஸோ அந்த இது தான் அது. கேப்டன் லிண்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட நிறைய சிக்கன் சாப்பிட்றோம்ல, சிக்கன் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய அந்த ஃபேட் வருதுல்ல, ஸோ அதுதான் அதில் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்துடும். ஸோ 30 அபவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஃபேஸு பாடியில் கொஞ்சம் இதாக இருக்கிறது, ஃபேட்டாகிறது அந்த மாதிரி. ஸோ ஒயிட் அது சர்வ்ஸ் பியர்ட் ஃபார்மல் கட் இருக்கும். அதே மாதிரி அவனோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னா ரொம்ப வைஸாக நாலேஜபிளாக அப்படி இருக்கும். அந்த இதுதான் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் ஸ்டேஜ். 6th ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்டட் இன்ட்டு லீன் அண்டு ஸ்லிப்பட் பேண்டலூன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போலாம் அப்படியே இப்படி தான் இருக்கணும்னு இருக்கவங்க நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணுவாங்க, லீன் ஆகிடுவாங்க. பேண்டலூன்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். வித் ஸ்பெக்டக்கிள் ஆன் நோஸ் அண்ட் பவுச் ஆன் சைடு. ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ் வெல் சேவ்டு எ வேர்ல்டு டூ வைட் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரங்க் ஷேக். அவங்க இப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொன்னோம், கொஞ்சம் ஃபேட்டாக அந்த மிடில் ஏஜில் எப்படி இருப்பாங்க இல்லையா. ஸோ அது அப்படியே என்னாகுது, கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் ஆகும், லீன் ஆகிடுவாங்க. அந்த லூஸ் ஃபிட்டிங்ஸ் தான் இருக்கும். நோஸில் ஒரு ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டிருப்பாங்க. பவுச்சு இப்போ வயசான பாட்டிலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ ஒரு சுருக்கு பைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் வச்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோடதே டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா. அந்த வேர்ல்டு என்ன ஆகிடுது அவங்களுக்கு, இந்த ஷ்ரங்க் ஷேக் அப்படிங்கிறது ஒரு அனிமல்ஸோட அந்த லெக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக அப்படி கொஞ்சம் குறுகியது அப்படி சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட ப்ராடான அந்த லெக்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், கொஞ்சம் அப்படியே சுருங்கி நேரோவாகிடுது. ஸோ அந்த மாதிரியான அப்பியரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துடும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த பிக் மேன்லி வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகிடுது, டர்னட் அகைன் டுவர்ட்ஸ் சைல்டிஷ் ட்ரிபிள் பைப்ஸ் அண்ட் விசில்ஸ் இன் இஸ் சவுண்ட். அப்படியே அந்த மேன்லி வாய்ஸ் என்ன ஆகுது, மறுபடியும் கொஞ்சம் கிச்சின்னு லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அந்த கம்பீரமான அந்த 30 to 40, 45லாம் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அப்போ இருக்காது, கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துடுதுங்களா. அதுதான் பார்த்திங்கன்னா அப்படின்னா 6th ஸ்டேஜில் வந்தது. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா செகண்டு சைல்டிஷ்னஸ், மறுபடியும் செகண்டாக ஒரு குழந்தையாகவே மாறுறாங்க இல்லையா, அதுதான் அது. அப்போ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் ஸ்டேட், சான்ஸ் எவ்ரி திங். ஸோ அவங்களுக்குள்ள அந்த லாஸ்ட்டில் போகும்போது என்ன ஆகிடுது, சான்ஸ் மீன்ஸ் வித்தவுட்னு அர்த்தம். ஸோ எதுவுமே இல்லை, அவங்களுக்கு டேஸ்ட் தெரியாது, கண் பார்வை இருக்காது, ஸோ டீத் இருக்காது, அதே மாதிரி என்னது எதுவுமே இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறதா இது சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த போயமில் என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னாக்கா ஒரு 7 பார்ட் அப்படியே சொல்லியிருப்பாருங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபேண்ட்டு, செகண்டு சைல்டுஹுட் ஸ்டேஜ் ஸ்கூல் பாய், 3rd ஒன் வந்து லவ்வரு, 4th ஒன் சோல்ஜர், 5th ஒன் ஜஸ்டிஸு, 6th ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா லீன் ஆகிடுறாங்க இல்லையா, அதை வந்து 6th ஸ்டேஜ் தான் கொடுத்துருப்பாரு. அது லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா செகண்டு சைல்டிஷ்னஸ். ஸோ இதுதான் இந்த போயத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.